வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். இந்த பதிவு நம்மளுடைய விளக்கு கடையின் திருவிழாவான ஆஷாட நவராத்திரியை பற்றின பதிவு. ஆஷாட நவராத்திரி எப்போ, நீங்கள் என்ன எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த அமாவாசையோட பார்த்துக்கலாம், அமாவாசைக்கு அப்புறமா எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் 30 நாளில் ஆஷாட நவராத்திரி வர இருக்குது. இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம விளக்கு கடையில் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் போரூரில் மட்டும்தான் ஆஷாட நவராத்திரி ரொம்ப வெகு விமர்சையாக அம்மா கடந்த 2-3 மாதமாக இதை பற்றின யோசனையோடையே பண்ண மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொடுத்து பண்ண வைக்க போகிறா. அதுதான் நடக்க போகுது ஆஷாட நவராத்திரியா. இந்த ஆஷாட நவராத்திரி போரூரில் தான் நடக்க போகுது. போரூரில் நம்மளுடைய விளக்கு கடையில் இல்லாமல், ஏன்னா இடம் பத்த மாட்டேங்குது அப்படின்றதுனால விளக்கு கடையில் இல்லாமல் நான் பைபாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு நடத்த போகிறோம். நம்மளுடைய போரூர்லேயே தான் சர்வீஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய இடத்துல அம்பாள் அங்கே எழுந்தருளி 9 நாள் அங்கேயே இருந்து நமக்கு அருள் பாலிக்க இருக்கிறா. அந்த நேரத்தில் இங்கே அம்பாளை குடத்தில் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி இங்கேயும் அம்பாள் இருப்பாள். நீங்கள் கடைக்கு வரும்போதும் அம்பாள் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம ராஜவராகி அம்மன் அந்த 9 நாளும், நான் உங்களுக்கு இந்த அட்ரஸில் இந்த வீடியோ கடைசியில் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறோம். இந்த தடவை வர இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் ஓடிட்டே இருந்தப்போ நம்மளுடைய மயிலாடுதுறை ராகவன் ஐயாட்ட இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி ஒரு பதிவு பேசியிருக்கேன். அந்த பதிவில் சொல்லியிருப்பேன், என்ன கேட்டிருப்போம். அப்போ ஐயா சொல்லியிருப்பாங்க. நான் கேட்டேன், ஐயா எப்படி சிம்பிளாக அம்பால வழிபாடு பண்ணுறது, இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நான் 9 நாளும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன இது அப்படியே மனசுக்குள்ளே நின்றுச்சு. என்னென்னா, வாராகி அம்பாள் அப்படின்னாலே அவள் 5 முகத்தில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம். குத்து விளக்கில் 5 முகத்தில் திரி போட்டு ஏற்றி அதில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணோன்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தை அப்படியே நின்றுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஷாட நவராத்திரி அப்படின்னா பகலில் காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் நிறையவே வேதங்கள் அவளுக்கு பாராயணம் பண்ணப்படும். லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து காமாட்சி பஞ்சசதி, திரிஷதி, இது எல்லாமே பாடுவாங்க. நிறைய அம்பாள் பரமாக இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாமே ஓதப்படும். தேவி மகாத்மியம் படிப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய விளக்கடையில் நடக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, மாலை வேளையில் ஒரு குங்கும அர்ச்சனையாக இருக்கும். இந்த தடவை ஆஷாட நவராத்திரியில் மாலை வேலை பூஜை எப்படி நடக்க போகுது அப்படின்னா, விளக்கு பூஜையாக நடக்க போகுது. முதல் நாள் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. 15ஆம் தேதி நமக்கு ஆரம்பித்து 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூவாக விளக்கு பூஜை நடக்கும். அம்மா விளக்கில் ஆவாகனம் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 54 பேர் கலந்துக்கலாம் இந்த விளக்கு பூஜையில். பார்க்க வர்றது எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். ஏன்னா அந்த இடம் நல்லா தாராளமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அம்பாளை ஃப்ரீயாக அழகாக தரிசனம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பிரசாதம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுற மாதிரி, இதில் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடந்தது. நான் இதை பேசுறதுக்கு லேட்டானதுக்கு காரணம் கூட அம்மா உத்தரவு எப்போ மனசுக்குள்ளே வருதோ அப்போ தான் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஆஷாட நவராத்திரியை அழகாக ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து தான் அம்மா இன்னைக்கு பேச வச்சுருக்கா. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பிளான் பண்ணும்போது 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப யோசித்த விஷயம். 2 விஷயம் என்னென்னா, இந்த பாராயணம் பண்ண வர்றாங்க இல்லையா, லலிதா சகஸ்ரநாமம், பஜன் இதெல்லாம் பண்ண வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புடவை கொடுக்கணும் அப்படின்றது. போன தடவை என்ன பண்ணோன்னா, புடவெல்லாம் கொடுத்தோம், மங்களப்பொருள் எல்லாம் வச்சு கொடுத்தோம் அவங்களுக்கு. ஆனால் சாப்பாடு பிரசாதமாக கொடுத்துட்டோம். அது ஒரு குறையாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா இல்லை, சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. அதனால் இந்த வாட்டி பாராயணத்துக்கு வர்றவங்களுக்கு மத்தியானத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம லஞ்சு ஏற்பாடு பண்ணணும்.
மத்தியானம் அவங்களுக்கு மதிய சாப்பாடு போட்டு அந்த பாராயணம் பண்ணவங்களுக்கு வயிற குளிர வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணமாக இருந்தது. இந்த அன்னதானம்ன்றது மட்டுமே புத்தியில் ஓடிட்டு இருந்தது. போன வாரம் ஒரு நம்மளுடைய விளக்கு கடையில் ஆல்ரெடி பூஜைக்கெல்லாம் வந்தவங்க, எனக்கு அவங்க ரொம்ப அவங்களுக்கும் நான் மனசுக்கு நெருக்கமானவ. எனக்கு அவங்க ரொம்ப ஆசையாக அவங்களோட கிரகப்பிரவேசத்துக்கெலாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை தான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் பெருசாக அவங்கக்கிட்ட நான் பேசினதில்லை. ஃபோனில் அவங்கக்கிட்ட நான் பேசினதே கிடையாது. ஆனால் அவங்க பொண்ணு இங்கே அம்பாள்கிட்ட ஒரு கவரில் போட்டு அன்னதானத்துக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது யாருக்கிட்டேயுமே நான் பேசாத விஷயம், மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயந்தான். அப்போது அம்மா அதுக்கானதை கொடுத்தா. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து இந்த ஆஷாட நவராத்திரிக்காகவே நீங்கள் புடவெல்லாம் எல்லாருக்கும் மங்கள பொருள் எல்லாமே வச்சு கொடுங்கம்மா, அது எங்களோடதாக இருக்கட்டும்னு சொல்லி பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி அவங்க அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த அம்மாவை பார்த்துருக்கேன். உங்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம கடை வீடியோ இதெல்லாமே பார்ப்பாங்களாம், பூஜை எல்லாம் பார்ப்பாங்களாம். பெங்களூர்லேயே எங்களுக்கு பக்கத்துலேயே வாராகி கோவில்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னுலாம் எனக்கு தோணலை. இங்கே வரணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார் ஜோதிடர், அவங்களும் வந்தாங்க. அந்த இதை கூட தனக்கு வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னெல்லாம் அவங்க நினச்சிக்கல. தான் யார் அப்படின்றத பெருசாக சொல்லிக்கணும்னு கூட அவங்க விருப்பப்படலை. அம்மாவுக்கு அவ்வளோ சகல மரியாதையோட புடவை, பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, மாலை எல்லாம் கொண்டு சாத்தி அந்த பாட வர்றவங்களுக்கான புடவை எடுத்துக்க சொல்லி அவங்களும் பணம் வச்சு கொடுத்தாங்க. அது அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு அம்மா ஆரம்பிச்சிட்டா வேலைகளை அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த வழிபாடு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கும் அவளே விடை சொல்லி அழகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். இந்த அலங்காரம் அம்மாவை எல்லா ரூபத்திலையும் அவளை வழிபடக்கூடியவங்களுக்கு அவள் தான் தெரியவா. அதை சொல்கிற விதமாக அம்பாள் காமாட்சியா, அங்காளம்மனா, அன்னபூரணியா, சரஸ்வதியா, மகிஷாசுர மர்தினியா, இப்படி சகல ரூபங்கள்லையும் வாராகி அலங்காரமாக நம்ம ராஜா வாராகி காட்சி தரப்போகிறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். போன வருடம் பண்ண அதே தம்பி தான் வர்றாங்க, மயிலாப்பூர்லேருந்து அலங்காரம் பண்ண போகிறாங்க. அம்மாவுக்காக இப்போ கடந்த ஒரு 2 வாரமாக அது ஒரு பெரிய வேலையாக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அவளுக்காக புடவை நிறையா பார்த்து 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 செலக்ட் பண்ணி அவளுக்காக புடவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆஷாட நவராத்திரியில் முத்தாய்ப்பாக இருக்க போகிறது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி. இந்த பஞ்சமியில் நம்மளுடைய கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் நம்ம ராஜவாராகியை சந்திக்க வர்றாங்க. அது பெரிய சந்திப்பா. 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து அருள் பாலிக்க இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வாங்க, ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். எங்களை பொறுத்த மட்டும் இந்த ஆஷாட நவராத்திரி அம்மா ஒவ்வொரு வருஷமும் அவளோட பிரம்மாண்டத்தை காட்டிக்கிட்டே போறா. எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு, ஏன் அவங்க வேற எந்த வீடியோவுமே பார்த்துருக்க மாட்டாங்களா, எந்த கோவிலையோ பார்த்துருக்க மாட்டாங்களா, இன்னைக்கு சோசியல் மீடியாவால் அப்படின்றத தாண்டி சோசியல் மீடியா ஒரு காரணமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஓலைச்சுவடி மூலமாக சுவாமியோட அருமை பெருமைகளை அவங்களுடைய புராணங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக புத்தக வடிவில் வந்தது, காகித வடிவில். இன்னைக்கு சோசியல் மீடியா வடிவில் இருக்குது. எந்தெந்த நாடுகள்லையோ இருந்து மக்கள் இந்த அம்பாளுடைய பூஜையை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. ஆஷாட நவராத்திரி முழுக்க முழுக்க லைவில் வரும், நீங்களும் பாருங்கள், எங்கே இருந்தாலும் பாருங்கள். பகலில் அம்பாளுடைய பாராயணங்கள், நாம பாராயணம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நமக்கு ராகவன் ஐயா எழுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் படிக்க வைக்கலாம், இதெல்லாம் படிக்க வைக்கலாம். முதல் நாள் பண்ண அலங்காரம் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க. அந்த அம்பாள், அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை போற்றுற விதமாக நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், தமிழில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தான் வரக்கூடிய பக்த பெருமக்கள், தேவி உபாசகர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாடவும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு
அம்மா எவ்வளோ அழகா ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அங்கே சாப்பாடும் நம்ம உடுத்தக்கூடிய துணிமணியும் தான். அதுக்கு இன்னாருக்கு நான் இந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு வந்து அவ மடியில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை விட என்ன வேணும்? அவ மடியில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து பெறக்கூடிய பாக்கியம் இருக்கோ கண்டிப்பாக அத்தனை பேரும் வாங்க. இந்த மாலை வேளையில் நடக்க போகிற விளக்கு பூஜையாக தான் நடக்க போகுது. ஒவ்வொரு நாளும் ராகவன் ஐயா, மயிலாடுதுறை ராகவன் ஐயா ஒரு 108 போற்றி அவரா வாராகி அம்பாளுக்காக யோசித்து எழுதியிருக்காரு. அந்த 108 போற்றி அப்படின்றத தாண்டி அம்பாள் அதில் ஆவாகனம் ஆவா. அவர் சொன்ன மாதிரி குத்து விளக்கு வச்சு அதில் 5 முகம் ஏற்றி அதில் நம்ம வாராகி அம்பாளுடைய திரு உருவம் நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளுடைய கண்களுக்கு அவள் புலப்படுவா. அது அவளுக்கு நம்ம வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் வந்து பூஜையாக நடக்க போகுது. 8 நாளும் 9வது நாள் மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும். அது உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணுறதை விட அவள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நிதானமாக பிளான் பண்ணியிருக்கா. இதை பற்றி பேசணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் நான் எல்லாத்தையும் என் மனசு செட் ஆகட்டும், மனசுக்குள்ள அவள் சொல்லட்டும், அன்னைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பேசணும் அப்படின்னு தோணி இன்னைக்கு வந்து உட்காந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லியிருக்கிறது ஒரு துளியை சொல்லியிருக்கேன், ஒரு பங்கை சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம். ஆஷாட நவராத்திரி நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய நவராத்திரியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல் அலங்காரம் பூவு எல்லாம் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி காமகோடி பீட்டத்துக்கு மணிமண்டபத்துக்கு தினம் பூ மாலைகள் சமர்ப்பிச்சிட்ருக்கிற குடும்பத்திலிருந்து என்கேஎஸ் ஃபேமிலியிலிருந்து தான் இந்த வருடமும் தினமும் மாலைகள் எல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி தினமும் 54 பேருக்கு விளக்கு பூஜைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கான அந்த விளக்கு பூஜைக்கானது என்ன அப்படின்றது ஒரு இதையுமே சொல்லிடுறேன். விளக்கு பூஜைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டியது உங்களுக்கான விளக்கை நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கை எடுத்துகிட்டு வரணும். ஒரு பஞ்சபாத்திரம் முத்ராணி, ஒரு மணி, ஒரு தட்டு, அது தவிர ஒரு ரெண்டு மூணு சின்ன கவர் வச்சுக்கோங்க. ஒரு ஜிப்லாக் கவர் வச்சுக்கோங்க. குங்கும அர்ச்சனை பண்ணும்போது அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போக, அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணுறோன்னா அந்த பூவை எடுத்துகிட்டு போக, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிறைய பேர் பண்ண முடியும் அப்படின்னா கூட 54 பேர் தான் ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்க்க வர்றவங்களும் நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்களும் நல்லா உட்காந்து அம்பாளை தரிசனம் பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான இடமா அதை அம்பாள் அவளுக்காக உருவாக்குவா. ஏன்னா இப்போ வெறுமனே காலி இடமா இருக்குது. அந்த இடத்துல அழகாக ஷெட்டு போட்டு எல்லாமே அவளுக்கான இடமா 9 நாளும் அம்மா அங்கே உட்கார்ந்துருந்து நமக்கு அருள்பாலிக்க இருக்கிறா. நேற்று அமாவாசை பிறந்து கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆஷாட நவராத்திரிக்காக அவ்வளோ பெரிய பாம்பு அந்த இடத்துல சட்டையை உரிச்சு போட்டிருக்கிறத நேற்று ஃபோட்டோவில் பார்த்தோன்னே எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. அமாவாசை அதுவுமா அங்கே நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு பாதுகாப்பாக இருக்கேன், நீ தைரியமாக வந்து நடத்துன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இது வந்து நம்ம பூஜை பண்ண போகிற இடத்துல பாம்பு அவ்வளோ பெரிய நாகம் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த இடத்த அம்பாள் அவங்களுக்காக ரெடி பண்ணி வைப்பா. உங்களை சந்திக்க அம்மா தனியாக கடையில் இருந்தால் கூட கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியுது அவளால். ஏகாந்தமாக வந்து உட்கார்ந்துருப்பா. அவளை சந்திக்க காஞ்சிபுரத்துலேருந்தும் கோவிலம்பாக்கத்துலேருந்தும் 2 பேரும் வர்றாங்க. இந்த ஆஷாட நவராத்திரி பஞ்சாமி ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அன்னைக்குமே விளக்கு பூஜை இருக்குது. வழக்கம் போல் முளைப்பாரியும் வளர்க்குறோம். அம்மானாலே இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் ஏன் இது வருது அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பூமி நம்மளுடைய பசிப்பினியை போக்குறதுக்காக அம்மா வயிற்றுல கருவாக சுமப்பாளாம் இந்த தானியங்களை. இதை ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எனக்கு உடம்பு சிலுக்கும், கண்ணீர் வரும். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல நம்மளுடைய பசியை போக்குறதுக்காக கருவா
தானியங்களை சுமக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால நம்ம முளைப்பாரி வளர்க்குறத ஒரு பெரிய சடங்காவே பண்ணுறோம். இந்த வருடமும் முளைப்பாரி வளர்க்க இருக்கிறோம். இந்த முளைப்பாரி யாரெல்லாம் தூக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் முன்னாடியே பேர் கொடுங்க. வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் அன்னைக்கு வர்றீங்கன்னா முன்னாடியே பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க, பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் இதுக்காக யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்க போகிறதில்ல. இதே மாதிரி தான் யாராவது நான் இந்த கைங்கரியம் நான் எடுத்துக்கிறேன், நான் இதை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா அதை நீங்களே கூட வாங்கி கொண்டு கூட கொடுத்துடலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குங்குமம், வளையல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா கூட உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் அன்னதானம். அதை அம்மா அவ்வளோ அழகாக ஒரே ஆள்கிட்ட சொல்லி கொண்டு வந்து மடியில் வச்சுருக்கா. நான் பாரு எனக்காக கொண்டு வச்சுட்டாங்க, நீ எடுத்து நடத்துன்னு சொல்கிற மாதிரி. எப்போவுமே நான் சொல்லுவேன், நாங்களா பண்ணோம் அப்படின்னா இது நாங்கள் பண்ணவே இல்லை. அதை தான் உண்மையாகவே சொல்லுவேன். தினம் தினம் நீ புடவை கட்டிட்டு என்னுடைய ரெப்ரசன்டிவாக நில்லு, உன் வார்த்தையில இருந்தும் உன் உடல்ல இருந்தும் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறா. அதை தான் ஒவ்வொரு தடவையும் நான் அனுபவபூர்வமா உணர்றேன். இப்பெல்லாம் அந்த உடலை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வர்றது கூட எங்க அம்மா என்கிட்ட சக்தி, என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தானே வருவா, என் கூட இருக்க முடியும் அவளால. அதனால நான் என் உடம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் கூட, அவளுக்காக நான் என்னை பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி குடிக்காம வேலையவே பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சமாவது என்னையும் கவனிக்கணுங்கிற எண்ணத்தை கூட அம்மாவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கா. இப்படி கோலாகலமா நடக்க போகுது. பெரிய பெரிய கோவில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாவை கூட நீங்க இவ்வளவு உணர்வு பூர்வமா உணர முடியுமா அப்படின்னு தெரியாது. அங்க அம்மா முன்னாடி உட்காந்து பாருங்க, அங்க நடக்கக்கூடிய பூஜைகளை பாருங்க. உங்க மனசை சாந்தப்படுத்தி உங்க முதுக தடவி கொடுத்து தலையை கோதி நான் இருக்கேன், அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள நீ எவ்வளோ வளர்ந்து நிற்ப, உன் மனசஞ்சலங்கள் எல்லாத்தையும் நான் போக்கி காட்டுறேன்னு ஒவ்வொரு பெண் சக்தி கூடயும் பேசுறதுக்காக அம்மா இந்த இடத்த விட்டு 9 நாள், உங்களுக்கு தெரியும் நான் கீழே இறக்குறதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு, ஆனால் 9 நாள் ஒரு இடத்துல போய் அவ உட்காந்து அவ தவம் இருந்து நமக்கு கொடுக்க இருக்கா. இதை எல்லாரும் ஏற்றுக்க தயாராக இருங்க. வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா லைவ்ல பார்த்து பூஜை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் அதை ஒழிக்க விடுங்க. இந்த ராஜவராகின்ற நாமம் நாங்கள் சூட்டலை. இவ்வளவு அவசரத்துலையும் இவ்வளவு வேலைகளுக்கு நடுவுலையும் இன்னைக்கு இதை நான் பேசுறதுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடையும் அமைதியாக வச்சு என்னை இவ்வளோ நேரம் பேச வச்சுக்கிட்டு இருக்கான்றது தான் நான் ஒவ்வொரு தடவையும் அனுபவிக்கிற ஆனந்தம். அவளுடைய விஷயங்கள், அவள் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னு நான் நினச்சிட்டான்னா கச்சேரி நடக்கும், அது வரைக்கும் ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. அதாவது இந்த விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஆட்களை அம்மா உள்ளே வச்சிருக்கவே மாட்டா. வந்தவங்க அம்மா கூட உட்காந்து அதை என்ஜாய் பண்ணுறவங்களா இருப்பாங்க. உட்காருவாங்க, கேட்பாங்க, ரசிப்பாங்க. இப்படி உட்காந்து ஒரு கச்சேரி ஒரு கடைக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது இந்த அம்மாவால் மட்டும்தான் அதை நடத்திக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவளுக்கு பிடிச்ச பிள்ளைகளெல்லாம் அங்கே உட்கார வச்சு பாட வச்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுல ஒவ்வொரு தடவையும் கோல்டு தேவராஜா நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாரு, அம்மா அந்த இடம் எனக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியும் இந்த உலகத்துக்கு நான் யாருன்றதையும் எனக்கு அம்மா காட்டுறதுக்காக அங்க உட்கார வச்சான்னு அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அவரை வெளிப்படுத்துச்சு. அதே மாதிரி அம்மாவையும் வெளிப்படுத்துச்சு. நான் அவர் சொல்லுவாரு, அம்மாவோட ரெப்ரசன்டேட்டிவா நான் அவருக்கு சொல்லுவேன், அந்த பாட்டு இப்ப கோடிக்கணக்கான மக்கள் தினம் தினம் கேட்குறாங்க, அப்ப எல்லாம் நம்ம ராஜவராகியும் சேர்த்து பார்க்குறாங்க. அது இது எல்லாம் மிராக்கள் தானே. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை எந்த காலத்துல வந்த பாட்டு அண்ணா எப்பயோ பாடிட்டாங்க. ஆனா இவரு தான் பாடினாருன்னு அவருக்கு ஒரு புது வாழ்க்கையும் ஒரு வசந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மேடை, இந்த இடம். அம்மா முன்னாடி அவ மடியில
அவளுக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாட வைக்கிறா. அந்த இடத்துல உட்கார்றது ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் அவ்வளோ பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் தேடி வந்து இங்கே பாடுறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நான் சொல்றதை விட அங்கே நிறைய நடக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய அற்புதங்கள் நடக்க இருக்கு. நிறையா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்மி கோலாட்டம்னு நிறையவே நடக்க இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பாடுறதுக்காக நிறைய பேர் புதுசா இதுக்காக நிறைய கத்துக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி வாராகி அனுக்கிரகாஷ்டகம்னு ஒன்று இருக்கான். இது யாரு சொன்னது அப்படின்னா சிவன் சொன்னாராம். வாராகியை வழிபட்டா என்ன கிடைக்கும்ன்றத நீங்க நம்ம இது நம்ம யூடியூப்ல தேடினா கூட வருது. நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். சிவபெருமான் சொல்றாராம், இனிமேலும் யாராவது ஒரு ஆள் வாராகிய உக்ர தெய்வம்னோ வாராகிய போயி அப்படின்ற அந்த வார்த்தையவோ சொல்றதுக்கு வரவே கூடாது அப்படின்ற எண்ணத்தோட தான் இப்படி ஒருத்தரை வர வச்சு இங்க உட்கார வச்சு பேச வச்சு இந்த உலகத்துக்கு வாராகின்னா யாரு, எப்ப இருந்து இருக்கக்கூடிய தெய்வம்ன்றத அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஐயாவும் பூஜையில கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நிறையா இப்போ சொற்பொழிவுக்கு போய்கிட்டு இருக்காரு. அம்பாள் பிரவச்சனம் பேசுறதுக்காக நிறைய போயிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வர்றேன்னு இருக்காரு. ஸோ நீங்களும் அம்மா நமக்காக வெளியேறி வந்து இருக்கக்கூடிய இந்த 9 நாளும் நீங்கள் அவளை கொண்டாட தரிசிக்க வாங்க. உங்கள் வாழ்க்கையும் மாறட்டும். ஒவ்வொரு வருடமும் அவளுடைய இந்த பெண் சக்திகள் ஒன்று கூடும்போது அவ நமக்கு கொடுக்கறதுக்காகவே அந்த சக்தியை ஏத்துக்கிறா. ஒரு இடம், ஒரு தெய்வம் எப்படி போற்றி வணங்கப்படுதோ அந்த இடத்துல அந்த சக்தி வந்து அவ்வளவு ஆகர்ஷணமா தன்னை வெளிப்படுத்துமா. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அம்பாள் தான் இந்த ராஜவராகி. அவ உங்க எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறதுக்காக வெளியில வர்றா. அதுவும் 9 நாள் நிறைவு நாள்ல எல்லா பூஜையும் ஏத்துட்டு ஊர்வலமா வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து உட்காருவா. உங்க எல்லாருக்கும் அது ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கக்கூடிய விழாவா இருக்க போது. விளக்கு கடையோட முத்தாய்ப்பான விழா. அதை முடிச்ச அடுத்த வாரமே சண்டியாகம். அதுலேயுமே மிகப்பெரிய சக்தி தானே, அதுவும் சக்தியை குறிக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் நடத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நம்மளும் உணர்ந்து அவளை போற்றி வணங்குவோம். நம்ம வாழ்க்கையும் மாறும். நம்ம மனசை அவ்வளோ சந்தோஷமா அமைதியா வச்சுப்பா. அதுக்கான இடம்தான் இந்த ராஜவாராகியோட கோட்டைன்னே சொல்லுவேன். இந்த கோட்டைக்குள்ள பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வரக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் உணருது. அதை உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் உணர்றதுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.